தொடர்ந்து தற்போது மீன்வளத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம், மீன் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அலைத்தடுப்பு சுவர்கள், படகு அணையும் தளம் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன்பிடி துறைமுகம், கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மற்றும் மண்டபம் தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ்மா நகர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதுவான சூழலை இந்த மையம் உருவாக்கி உலகளவில் தமிழகத்தை முன்னிடத்தில் நிலைநிறுத்தும். இந்த தொழில்நுட்ப மையத்தினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் புதிய மில்லினியம் துவங்கும் முன்பே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினை நம் தேசத்தின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்கள். பாலவேல், சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு துறைகளின் சார்பில் துறையின் சார்பில் கட்டப்படக்கூடிய புதிய கட்டடங்கள் மற்றும் புதிய திட்டங்களை தற்போது தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக டாஸ்கோ நிறுவனத்திற்கான அதிகாரிகளுக்கு ஜீப் உள்ளிட்ட வாகனங்களை கொடியேற்றி துவக்கி வைத்தார். அதற்கு அடுத்தபடியாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினுடைய சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப ITNT மையத்தை தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருந்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுடைய சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 54 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில்நுட்ப ITNT மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.